ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1 பயங்கரமாக வந்திருக்கு. ஃபுல்லாக ரெட்டும் பயமாக வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதிலேயே கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, நான் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெட் கார்டு உறுதி அப்படின்ற தகவல் ஆல்ரெடி ஒன்று போயிட்டு இருந்ததில்ல, அதை உறுதி செய்கிற விதமாக வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. குறிப்பாக இதில் என்ன ஒரு கொடுமைனா, விஜய் பார்வதி காரில் பேசக்கூடிய விஷயங்களை மட்டுமே காட்டுறாங்க, அவங்க வந்து சாண்ட்ராவை தள்ளி விடுற விஷயங்களை மட்டும் காமிக்கிறாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்ப்பா எவ்வளோ விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு நடந்திருக்கு, அதெல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் தானே பண்ணிங்க, இது இங்கே என்ன பொறுத்துக்க முடியாதுன்றீங்க, ரெட் கார்டுன்ற மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே அவர் வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மக்கிட்ட தான் வாய் இருக்கே, எதுவாக இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம், நியாயப்படுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது பாருங்கள். இது இந்த சீசனில் நடந்திருக்குல்ல அவங்களுக்கு, அது அந்த சீசனில் நடந்திருக்குல்ல அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயத்தையும் வந்து நியாயப்படுத்துறதுக்கு, இது யாருக்கு நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி பொறுத்துக்க முடியாது, நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. இது எப்படி விடிக்க போக தெரியல. அதாவது உண்மையிலே வந்துட்டு விஜய் பார்வதிக்கு தான் கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா ப்ரோமோ வச்சு நம்ம வந்துட்டு இந்த இதுதான் எபிசோட் நடக்க போகுதுன்ற கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அமுச்சு விட்ருங்க, இல்லைன்னா அவங்கள எவிட் பண்ணிடுங்க. ரெட் கார்டு இல்லாமல் அவங்கள எவிட் பண்ணுறீங்க, அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப அவங்கள வச்சு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க வந்து ஆல்ரெடி மன உளைச்சல் தான் இருக்காங்க, நான் இந்த வீட்டை விட்டு போய்டுன்ற மாதிரி இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது திரும்ப வந்து வேண்டாம். ஏன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றத விஷயம் தெரியல. ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு விஜய் பார்வதி இந்த வாரத்தோட போன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் எப்படிங்க விஜய் பார்வதி கொடுப்பாங்க? அப்படி பார்த்தா கமருதீன் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ரெட் கார்டு இந்த வாரம் சொல்லிட்டு இருக்காங்களா, அது என்ன அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு வதந்தி போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ எது எப்படியோ இங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு அப்படின்ற ஒரு தகவலை வந்து உறுதிப்படுத்திருக்கான்றது இந்த ப்ரோமோ மூலம் தெரிகிறது. ஆனால் யாருக்குன்றதா ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஆனால் அந்த ப்ரோமோ மூலமாக வந்துட்டு விஜய் பார்வதி சண்டை போடுற விஷயங்கள் வாயை வச்சே வந்து அப்படின்ற சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு விஜய் பார்வதியை தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்வார், இந்த மாதிரி வாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கலாய்ப்பார். என்ன நடக்கும்போது தெரியல, பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.